நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கம் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பில் விளங்கும் கிருபையின் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் முன்பதாக நம்ம இயேசுவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். உன்னை தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவ காணாதவ போலிருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவ காணாதவ போலிருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பாலூகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பாலூகி பெருக செய்தார். உன்னை பாலூகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். உன்னை தோளின் மேல் சுமக்கின்றவர். ஆம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் அப்பா. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளப்பா, சத்தியமானவர்களப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னீங்கப்பா. இந்த வேளையிலும் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இசப்பா நீங்க விடுதலை தரும்படியா, அவனுடைய சமாதானத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும்படியா இயேசுடைய அன்பு கரத்திலேயே கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவே நீங்க மட்டும் மேம்பட்டா போதும் ஆண்டவரை. எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சம் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை என்னவென்றால், தேவன் நாம் தியானிக்கும்படியா ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். இன்றைய செய்தியின் தலைப்பு, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு பேருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். உங்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். ஒருவேளை அந்த விருப்பம் இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருக்கலாம். ஒருவேளை விசுவாசம் குறைபட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, விரும்பின காரியம் நடக்கவில்லையே, இன்றாவது ஒரு அதிசயம் நடக்காதா? இயேசுவே எனக்கு அற்புதம் செய்ய மாட்டீங்களா? என்னுடைய விசுவாச குறைவை, என்னுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லி கண்ணீரோடு இந்த டிவி பக்கத்தில் உட்கார்ந்து இயேசுவே அற்புதம் செய்யும்னு சொல்லி நீங்கள் உட்கார்ந்து இருக்கீங்களா? இயேசு உங்களை பார்த்தா சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்றாரு. உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு கூட நீங்கள் இப்பொழுது உட்கார்ந்துருக்கலாம். கவலைப்படாதீங்க, பயப்பட வேண்டாம். இயேசு உங்களை காண்கிறார். இயேசு உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். இயேசு சொல்றார், நீங்க விரும்புகிறபடி, நீங்க எதை விரும்புறீங்களோ அது அப்பாவுக்கு சித்தம்னா அவர் உங்களுக்கு செய்கிறார். நீங்க சுகமாவது அவருடைய சித்தம் தான். நீங்க வாழ்ந்திருக்கிறது அவருடைய சித்தம் தான். நீங்க ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்கிறது அவருடைய சித்தம் தான். ஒருவேளை செய்ய முடியாதபடி, வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஏதோ ஒரு கஷ்டத்துல நீங்க இருக்கிறீங்களா?
இயேசு சொல்றார், நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவுது. கானானிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே அப்படி ஒரு காரியம் நடந்தது. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு 15வது அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். இயேசுக்கு தெரியும், அந்த தீரு சீதோன் பட்டணங்களில் ஒரு மகள் இருக்கிறாள், கானானிய ஸ்திரீ. அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்திற்காக எவ்வளோ நாட்களாக அவள் ஏங்கி கொண்டிருக்கிறாள். ஆனால் இயேசு மேல் அவளுக்கு விசுவாசம் இருக்கிறது. ஆகவே இயேசு அவளுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்பதுதான், அவளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய வேண்டும் என்பதுதான், அவள் விரும்புகிற காரியம் அவளுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்பதுதான் இயேசுப்பாவுடைய சித்தமாக இருந்தது. ஆகவே தீரு சீதோன் பட்டணத்திற்கு, அந்த திசைகளுக்கு அவர் கடந்து போகிறார்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அங்கே போகும்போது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவிடத்தில் வருகிறாள். இதுல என்ன பெரிய ஒரு அற்புதம் அப்படின்னா, அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வருகிறாள். ஏன்னா கானானிய ஸ்திரியை பொறுத்தவரையில், கானானியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கர்த்தரிடம் சேரக்கூடியவர்கள் அல்ல. ஏன்னா அவர்கள் அவிசுவாசம் உள்ளவர்கள் தான். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த பகுதியில், அந்த கானானியர்கள் மத்தியில் ஒரு ஸ்திரீ இயேசுவை தேடி வருகிறார்கள். அவர்கள் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டார்கள். எப்படியாகிலும் என்ற வீட்டில் ஒரு அதிசயத்தை இயேசுவை வச்சு செய்யணும். ஏன்னா அவர்களுடைய மகள் கொடிய பிசாசினால் அவள் வேதனைப்படுகிறாள். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஏமா உன்னுடைய மகள் இந்த பிசாசின் கிரியைகளினால் அவள் வேதனைப்படுகிறாளே, ஏன் நீ இயேசுடன் போகக்கூடாதா? இயேசு பிசாசு பிடித்தவளிடத்தில் இருக்கிற பிசாசுகளை துரத்துகிறார். ஏன்னா அப்போஸ்தலர் 10:48 இருக்கு. அவர் என்ன செய்தாரா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எப்படியா? பிசாசில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணுகிறவராயும் வியாதிகளில் இருக்கிறவர்களுக்கு குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு இந்த பூமியிலே சுற்றி திரிந்த நாட்களிலே, பணி செய்த நாட்களிலே அவர் ஒவ்வொரு மக்களுக்கும் உதவிகளை செய்தார். வியாதியா இருந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். பிசாசு பிடித்த ஜனங்கள்கிட்ட பிசாசுகளை துரத்தினார். மரித்தோரை எழுப்பினார். முடமானவர்களை நடக்க வைத்தார். குருடா இருந்தவர்களுக்கு கண்களுக்கு பார்வை கொடுத்தார். குஷ்டரோகிகளுக்கு சுத்தம் பண்ணினார். அவர் 3.5 வருஷம் ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். 33 வருஷம் இந்த பூமியில் அவர் மனிதராக அவர் வாழ்ந்தார். மரித்தார், உயிர்த்தார், ஜீவிக்கிறார். இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருடம் அவர் வாசம் பண்ணுகிற ராஜாதி ராஜாவாக, வானத்தை பூமியை படைத்த ராஜாவாக. அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. நம்ம நேசிக்கிறவராக அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இயேசுடைய ரத்தம் மட்டுமே பாவங்களை சுத்திகரிக்க முடியும். யாரெல்லாம் இயேசுடன் வருகிறார்களோ அவருடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள முழு மனுக்குலத்திற்கும் பாவத்தை நீக்குகிற மீட்பராக இயேசு இருக்கிறார். அவருடைய ரத்தம் இன்றும் நுரையாத ரத்தமாக, ஜனங்களுடைய பாவங்களை நீக்குகிற ரத்தமாக இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் இயேசுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்து அருளி இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தட் இஸ் காட்ஸ் லவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் பாருங்க, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அந்த கானானிய ஸ்திரீ ஜீவனுள்ள இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசுவால் சுகத்தை கொடுக்க முடியும், இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும், இயேசுவால் விடுதலை தர முடியும் என்பதை அந்த மகள் அறிந்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, இயேசுவின் மேல் அவர்களுக்கு அவ்வளவு ஒரு விசுவாசம் இருந்தது. ஆகவே தான் இயேசு அந்த அம்மா பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவுது. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க விசுவாசம் இப்ப எப்படி இருக்குது? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் அநேகர் துக்கத்துல இருப்பீங்க, பற்பல தேவைகளோடு இருப்பீங்க. ஏதோ ஒன்றில் நீங்க துக்கத்துல இருந்து, இயேசுவை இந்த நாளிலும் எனக்கு விடுதலை கிடக்காதா என்று சொல்லி நீங்க அவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஒருவேளை பிசாசின் பிடியினால் நீங்க கஷ்டப்படலாம். கொடிய சத்துருடைய பிடியினால் வீட்டில் உள்ள ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கலாம். குடும்பத்துல பலவிதமான போராட்டங்களை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். நீங்களும் கூட கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏசு உங்களை பார்த்தா சொல்றாரு, ஏசு மேல உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறதா? அப்படி உங்களுடைய விசுவாசம் பெரிதாக இருந்தால் அவர் உங்களை பார்த்து சொல்றார், மகளே மகனே உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவுது. சுகம் வேண்டும் என்று விரும்புகிறாயா? உனக்கு சுகம் வருகிறது. வியாதியின் கட்டுகள் மாற வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன்னுடைய வியாதி மாறுகிறது. சத்துடைய பிடியிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சத்துவின் கையிலிருந்து விடுவிக்க தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏதுவா இருந்தாலும் சரி, சரியான பிசினஸ் இல்லையே, சரியான வேலை இல்லையே, சரியான கல்லூரியில் படிக்க முடியவில்லையே,
பண கஷ்டமா இருக்கிறதே, குடும்பத்தில் பிரிவினை காணப்படுகிறதே, இன்னும் ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் சத்துருவினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? இயேசு கிட்ட இப்ப வந்திருக்கீங்களா? நீங்க இப்ப இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும் என்று வேண்டிக் கொண்டு இருக்கிறீர்களா? இயேசு சொல்றாரு, மகளே மகனே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. ஏன்னா அந்த கானானிய ஸ்திரீ கேள்விப்பட்டதுனால இயேசு கிட்ட வந்தாங்க. இயேசு கிட்ட வந்து என்ன சொல்றாங்க? அவங்க வந்ததே பெரிய ஒரு அதிசயம். ஏன்னா அவங்க வரமாட்டாங்க. ஆனா இவர்களுடைய விசுவாசத்து நிமித்தம் இயேசுவால் அற்புதத்தை செய்ய முடியும் என்று அவர்கள் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்ததுனால அவங்க வந்தாங்க. வந்தது மட்டும் இல்ல, முதலாவது இயேசுவை தேடி வந்தார்கள். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் விரும்பினது நடக்க வேண்டுமானால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில அவர்கள் விரும்புகிற காரியம் நடக்க வேண்டுமானால் அவர்களுக்கு விசுவாசம் தேவைதான். எல்லாமே இருக்கு, ஆனா இயேசுடத்தில் வர வேண்டும். முதலாவது இயேசுடத்தில் வர வேண்டும். இந்த மகள் இயேசுடத்துல வந்தா. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது அவங்க என்ன செய்யறாங்க? எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இயேசுவை நோக்கி கூப்பிட்டாள். அவள் கூப்பிடுகிறா. நினைச்சு பாருங்க, கூப்பிடுறா. இயேசுவை கூப்பிட்டு சொல்றா, என்னுடைய மகள் கொடிய பிசாசின் பிடியினால் கஷ்டப்படுகிறாள், எனக்கு இறங்கும் ஆண்டவரே. அவள் சொல்றது என்னன்னா, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. அப்ப மீட்பர்னு அவள் தெரிந்து கொண்டாள். இயேசு ரட்சகர் என்பதை தெரிந்து கொண்டாள். பாருங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே. ஏன்னா அவர் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சொல்லி சங்கீதம் 91:1 படிக்கிறோம். அந்த அம்மா அறிந்திருந்தார்கள், கானானிய ஸ்திரீ இயேசு யார் என்பதை அறிந்திருந்தார்கள். அவங்க கூப்பிடுறாங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அப்படின்னா இயேசு, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுதுன்னு சொல்லி இயேசு சொல்ல நீங்க விரும்பினால், இயேசு சொல்ல விரும்பினா நம்ம என்ன செய்யணுமா? இயேசுவை தேடி வர வேண்டும். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது அந்த அம்மா செய்தது மாதிரி இயேசுவை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு, மீட்பரே ரட்சகரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு இயேசுவை கூப்பிடுறதுக்கு நேரம் இல்லை, இயேசுப்பட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. பிஸ்னஸ் பிஸி, வேலை பிஸி, படிப்பு பிஸி, தொழிலில் பிஸி. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மகள் செய்ததை போன்று செய்து பாருங்கள், அற்புதத்தை உணர்வீர்கள். இந்த நிமிஷத்துல ஆண்டவர் சொல்வாரு, உன் விசுவாசம் பெரிது மகளே, உன் விசுவாசம் பெரிது மகனே, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுதுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவள் இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிடுறா. ஆனா கூப்பிட்ட போதோ அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அநேக நேரங்கள்ல தேவ பிள்ளைகளாகிய நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம், சத்தம் கேட்காதது போல இருக்கணும். அவருக்கு எல்லாமே தெரியும், இதயத்தின் நினைவுகள் தெரியும். தோன்றும் முன்பே தோற்றத்தையே அவர் அறிகிறவர், நினைவுகளே அறிகிறவர். ஆனா இயேசுவுக்கு எல்லாமே தெரியும். ஆனா அவர் பிரதித்திரமாக ஒன்றும் சொல்லவில்லை. ஏன்னா அங்க சில காரியங்கள் நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில நேரங்களில் அற்புதங்கள் நடப்பதற்கு கொஞ்சம் லேட் ஆனோன்னு ஒரு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஏன் தான் இவங்க இப்படி சும்மா இதுக்காகவே காத்துட்டு இருக்காங்க, இதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கீங்க, பேசாம இருங்கன்னு சொல்லி ஆண்டோடத்துல இந்த விசுவாசத்தை திருப்புறதற்கும் நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஏன்னா யோபுக்கு அவ்வளவு சோதனை வந்த போது அவங்க மனைவியே சொன்னாங்க, தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் சொன்னாரு, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோன்னு சொன்னாரு. இவ எல்லாவற்றிலும் யோபு ஒரு பாவம் செய்யவில்லைன்னு வேதத்துல பாக்குறோம். முடிவறி நிலைத்து நின்றதுனால அவர் ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி யோபு 42ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். எந்த ஒரு 10 பிள்ளைகள் மரித்து போனாங்களோ, எந்த ஒரு மனைவி தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னார்களோ, அவர்கள் மூலம் இன்னும் 10 பிள்ளைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்க என்ன நடக்குது? இயேசு ஒன்றும் சொல்லாத போது, இயேசு ஏன் ஒன்றும் சொல்லாமல் இருந்தால்? அங்க சில காரியங்களை கவனிக்கிறார். என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. அந்த சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, சீஷர்கள், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொள்றார்கள். இந்த மகளுக்கு வேதனை மகளுக்கு தான் தெரியும். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரத்துல பாருங்க, தேவனை அறிந்து கொண்டோம் என்று சொல்பவர்களோ, தேவனுக்காக நாங்க நிறைய செய்துட்டு இருக்கோம்னு சொல்றவர்களோ, இன்றைக்கு அநேகர் தேவனை அறியாத அஞ்ஞானிகள் இயேசு பக்கத்துல வருவதற்கு தடையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாட்சியுள்ள வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியவில்லை. அநேகர் இயேசு கிட்ட வருகிறவர்களையும் வர முடியாத அளவுக்கு தடை பண்றது மாதிரி தான் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார்களா, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு
இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் சொன்னாரு. அவர்களை தடை பண்ணாதிருங்கள் சொல்லாரு. ஆனா இன்றைக்கு சிறு பிள்ளைகள் ஆண்டோட்ட வருவதற்கும் தடை, வாலிபர்கள் வருவதற்கும் தடை, இன்னும் அநேகர் தேவனுடைய வருவதற்கு அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள், தேவனுக்காக சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இன்றைக்கு தடைக்கற்களாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த சீஷர்கள் ரொம்ப நல்லவங்க தான், ஆண்டோரோடு கூட இருந்தவங்க, இரத்த சாட்சி மரணம் அடைந்தவர்கள். ஆனா அவர்கள் அந்த வார்த்தையை எப்படி சொல்லிட்டாங்களோ அவங்க சொல்லிட்டாங்க, பின்னாடி வர்றாங்களே, உங்களை பின்தொடர்ந்து வர்றாங்களே, கூப்பிடுறாங்களே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவள் என்ன வேண்டிக் கொள்ளுகிறாள்? அவள் கூப்பிட்டு சொல்லுகிறாள், என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறாள். ஆனால் இவர்கள் சொல்றார்கள், ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறார்கள், உங்களை தானே பின்னாடி பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கா, இவளை அனுப்பிவிடும். ஆனா ரெண்டு விதமா நம்ம எடுக்கலாம். ஒன்று, ஆண்டவரே ஏதாவது அவளுக்கு சொல்லவும் கூட அவங்க சொல்லியிருக்கலாம். திடீரென்று நம் சீஷர்கள் குற்றம் செய்தார்கள் என்று நம்ம சொல்லிவிட முடியாது. ஏன்னா இயேசுக்கா இரத்த சாட்சி மரணம் அடைந்தவர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ஒருவேளை அவங்க இயேசுவிடம் பரிந்துரை கூட செய்திருக்கலாம், ஆண்டவரே இவளை அனுப்பிவிடும், இவளை பார்த்து அனுப்பிடும் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா அந்த ஒருவேளை அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படின்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல பாருங்க, இவளை அனுப்பிவிடும். ஆனா உலக பிரகாரமா இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அநேகர் அவனுடைய பிள்ளைகள் ஆகுறதுக்கு வருகிறவளை தடை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு விதத்துல அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ உடனே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, அவங்க சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல அப்படின்றாரு. நான் இவர்களுக்காக தான் அனுப்பப்பட்டேன். காணாமற் போன ஆடு, இவர்கள் காணாமல் போனவர்கள், இவர்களை தேடித்தானே நான் வந்தேன்னு சொல்லி மிக அழகா அவர்கள் சீஷர்களிடத்துல அன்பா சொல்றாரு. இவர்களை தேடிதான் வந்ததா சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் 25ஆம் வசனத்துல அந்த கானானிய ஸ்திரீ என்ன சொல்றாள்? அவள் மறுபடியும் வர்றா. ஏன்னா இவங்க அவர்கிட்ட அனுப்பிவிடுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க மறுபடியும் வர்றாங்க. பாத்தீங்கன்னா 25ஆம் வசனத்துல அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இறங்கும் என்று கூப்பிட்டாள், இப்பொழுது பணிந்து கொள்கிறாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இயேசு நம்மை பார்த்து நீ விரும்புகிற காரியம் உனக்கு உண்டாகும் சொல்றாருன்னா, அவர் சொல்ல வேண்டுமானால், உன் விசுவாசம் பெரிது என்று சொல்ல வேண்டுமானால், முதலாவது இயேசுவை தேடி நாம் வர வேண்டும். இரண்டாவது நாம் அவரை கூப்பிட வேண்டும். உன்னதமானவரே, இரட்சகரே என்று அவருடைய நாமங்களை சொல்லி கூப்பிடணும். மூன்றாவது, அந்த சீஷர்கள் இவரை அனுப்பிவிடும் என்று சொன்ன போதும் அந்த அம்மா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறாங்க. நான் இவர்களுக்காக தான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னதையும் அவர்கள் கேட்கிறாங்க. அவர்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொள்கிறார்கள். மூன்றாவதாக, இந்த சூழலை மேலேயும் அவங்க ஒரு காரியம் கூட சொல்லலை. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா போதும், உடனே யார் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பேச்சுவார்த்தை அங்க வைத்து அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை சச்சரவுகள் கூட வருவதற்கு காரணமாகி விடுவார்கள். ஆனா இந்த கானானிய ஸ்திரீ அப்படியெல்லாம் ஒண்ணுமே செய்யல. மறுபடியும் இயேசுவை பணிந்து கொள்ளுகிறாள். பாருங்க, அவள் பணிந்து கொள்வதற்கு முன்பதாக இரட்சகரே உதவும் என்று தான் கேட்டாள். ஆனால் இந்த நேரத்துக்கு பிறகு இயேசு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லவில்லை என்று பார்க்கிறோம். நம்ம நினைப்போம், ஏன் இயேசு பதில் சொல்லவில்லைன்னு. ஆனா பாருங்க, அதனால தான் பாருங்க, அந்த சீஷர்கள் சொன்ன வார்த்தையும் அவர் கேட்டாரு. இப்ப அந்த அம்மா பணிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறாங்க. இன்னைக்கு அநேகர் என்ன செய்வாங்கன்னா, இயேசுவை சொல்லுவாங்க, இயேசுகிட்ட வருவாங்க, ஆனா தன்னை தாழ்த்த மாட்டாங்க, இயேசுவை பணிந்து கொள்ளவும் மாட்டாங்க. ஆனா பாருங்க, அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை பணிந்து கொள்ளுகிறாள். அப்போ இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு. மார்க்கு 15வது அதிகாரம், மத்தேயு 15வது அதிகாரம், அவர் சொல்றாரு 15வது அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல சொல்றாரு. அவள் மறுபடியும் கூப்பிட்டவன, மறுபடியும் உதவி செய்யும் சொன்ன இயேசு சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். ஒரு பாட்டு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ, பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ, பிள்ளையான எனக்கல்லோ. இயேசு சொன்னார், ஜீவாப்பம் நானே வானத்தில் இறங்கி வந்த அப்பம்னு சொன்னாரு. அன்றைக்கு மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்களே, நானோ நீங்கள் என்னென்றைக்கு மறியாமலும் இருக்கும்படி ஜீவிக்கும்படி நான் வானத்தில் இறங்கி வந்த அப்பம், நான் தான் ஜீவா அப்போன்னு அந்த அப்பத்தை தான் நம்ம கையில கொடுத்துருக்கிறாரே.
வார்த்தையா கொடுத்திருக்கிறாரு. வேத புஸ்தகம் 66 புஸ்தகங்களை கொண்ட வேத புஸ்தகம். அவர் பாருங்க, இந்த அப்பம் என் பிள்ளைகளுக்குன்னு சொல்றாரு. ஆனா அங்க என்ன சொன்னாரு? காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு தான் நான் வந்தேன்னு சொன்னாரு. அப்ப அவனுடைய ஆசைனை அவருடைய பிள்ளைக்காக அப்பம் வச்சிருக்காரு. ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் பிள்ளைகள் ஆக்கிறாரு. இந்த மகளை இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களையும் பிள்ளைகள் ஆக்கிறாரு. இயேசுவின் பிள்ளைகளாக நம்ம யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்கிறோமோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று படிக்கிறோம். நம்ம எல்லாம் இயேசுடைய பிள்ளைகள். அதான் அப்பா பிதாவின்னு கூப்பிடுற ஒரு புத்திர சுகியார் சொல்லி தந்திருக்கிறாரு. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை தந்தாராம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த அம்மா சொன்னாங்க, பிள்ளைகளின் இயேசு சொன்ன உடனே பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? 27ஆம் வசனம், மத்தேயு 15:27. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு தாழ்மை! இன்னும் ஒருவராக இந்த காலத்துல கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளாக இருந்தா கூட தேவ பிள்ளைகள் என்று சொல்லுவாங்க. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும். இப்படி ஒரு தேவ பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு சொல்லியிருந்தாலும் கூட இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் தான் தேசத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆவியின் கனி இல்லை, அன்பு இல்லை, பொறுமை இல்லை. யாராவது ஒரு ஆள் சொல்றத பொறுக்க முடியல, தாங்க முடியல. ஆனா இந்த அம்மா சொல்றாங்க, மெய்தான், நாங்க நாய்க்குட்டி தான், நாங்க நாய்க்குட்டி. அவர் சொல்றாரு, பிள்ளைக்கு அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதில்லைன்னு சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, மெய்தான் ஆண்டவரே, நாங்க நாய்க்குட்டி தான். அதை அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறாங்க. நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. மெய்தான் ஆண்டவரே, நாங்கள் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். தின்னுமே என்றாள். அப்ப தின்னுமேன்னு சொன்னோன்னே ஏசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். அப்போ இந்த காரியத்துல 4 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, கானானிய ஸ்திரீ இயேசுவை தேடி வருகிறார்கள். 2வது, தாவீதின் குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, ஆண்டவரே என்று கூப்பிடுறாங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுறாங்க. 3வது, அங்க இயேசு ஒன்றும் சொல்லாத போதும் கூட அவங்க பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, பிள்ளைக்கு அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதில்லைன்னு சொன்னேன். 4வதாக, மெய்தான் ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான் சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி சொல்றாங்க. நாய்க்குட்டிகள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை பொறுக்கி தின்னுமேன்னு சொல்லி தன்னையே ரொம்ப தாழ்த்திட்டாங்க. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். இப்ப என்ன நடக்குது? ஏசு உடனே சொல்றார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்நேரமே எந்த நேரத்துல அவ இயேசு கிட்ட கேட்டாலோ, இயேசு எந்த நிமிஷத்துல அவ பார்த்து சொன்னாரோ, எந்த செகண்ட்ல அவர் சொன்னாரு, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது, உன் விசுவாசம் பெரிதுன்னு சொன்னாரே, அந்த நேரத்துல அவருடைய மகள் ஆரோக்கியமானாள். அந்த கொடிய பிசாசினால் வேதனைப்பட்ட அந்த மகள் அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆனான்னு சொல்லி பார்க்கிறோம். இதே சம்பவம் தான் மார்க்கு 7வது அதிகாரத்துல 24ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முதல் பார்த்தீங்கன்னா 30ஆம் வசனம் வரை பார்த்தீங்கன்னா அதே பகுதி தான், அதே போல தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இயேசு அந்த இடத்துல அவளுக்காக போனார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இயேசு ஒருவரும் அதை அறியக்கூடாது அப்படி சொல்லி ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கிறாரு. ஒருவரும் அறியக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவர் மறைவா இருக்க முடியல. அந்த வீட்டுக்குள்ள தேடி அந்த ஸ்திரீ போனதா சொல்லி போட்டிருக்கு. அசுத்தாய் பிடித்த ஒரு ஸ்திரீ, பெண்ணி தாய் ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய பாதத்தில் வந்து விழுந்தாள். ஏன்னா அவர் வந்து ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கிறாரு. ஒரு வீட்டுக்குள் அங்க இருக்கிறது தெரிய வேண்டாம்னா ஒரு நேரம் கூட ரெஸ்ட் இல்லாதபடி அநேகர் இயேசுவை தேடி வர ஆரம்பிச்சாங்க. அவருக்கு அறியாதிருக்க விரும்பியும் அவரால் அப்படி மறைவா இருக்க முடியல. ஏன்னா உலகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அந்த தீரு சீதோன் பட்டணம்லாம் தெரிஞ்சிருச்சு இயேசு அற்புதத்தை செய்கிறான்னு. அங்கேயும் அப்படியே தான். அவங்க ஊர் என்ன போட்டிருக்குன்னா, சீரோ பேனிக்கியா தேசத்தாள். அவள் யார் அப்படின்னு சொன்னா ஒரு கிரேக்க ஸ்திரீ அப்படிதான் போட்டிருக்கு. அந்த கானானிய ஸ்திரீயை குறித்து சீரோ பேனிக்கியா தேசத்தாள், அவள் ஒரு கிரேக்க ஸ்திரீ. பாருங்க அவ சொல்றா, ஏசு அவளை பார்த்து சொல்றாரு, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அப்போ சொல்ற, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஏசு சொன்னார், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு என்றார். 30ஆம் வசனம், அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும்
தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்க யாரு வேதனையோடு துக்கத்தோடு தீரத்தோடு வந்திருக்கீங்களோ, நீங்க வேண்டிக் கொண்ட காரியத்துல நீங்கள் விரும்புகிற காரியத்தை இயேசு இப்பொழுது உங்களுக்கு செய்கிறார். ஆனா நீங்க செய்ய வேண்டும், அவரை தேடி வர வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும், அவரை கூப்பிட வேண்டும், உங்களை தாழ்த்த வேண்டும், உங்களுடைய விசுவாசம் பெருக வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின்படியாக நீங்கள் விசுவாசம் கண்முன்ன அற்புதம் இல்லை, ஆனா நடந்துதான் நீங்க விசுவாசிக்கும் போது பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். இந்த வேளையில் நம்ம ஆண்டை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? இவ்வளவு நேரம் தேவனுடைய வசனத்தை நாம் தியானித்தோம். ஒரு கானானிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையில இயேசு எப்படி அதிசயத்தை செய்தார் சொல்லி நம்ம ஆண்டை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? இந்த வேளையிலும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு கானானிய ஸ்திரீனுடைய வீட்டுல தேவன் இவ்வளவு ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். அவங்க மகா கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறது கண்டு அவங்க ஆண்டவரை தேடி வந்தாங்க. தேடி வந்தது மட்டும் இல்ல, அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து வேண்டிக் கொண்டார்கள். அதோடு கூட தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் சொல்லி அவங்க ஆண்டவரே ரட்சியம் என்று கூப்பிட்டார்கள். அதோடு கூட அவங்க ஆண்டவர் மேல வச்சிருந்த விசுவாசம் ரொம்ப பெரியதா இருந்துச்சு. அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை மெய்தான ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தினாங்க. இந்த 4 காரியம் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. தேடி வந்தார்கள், தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், தன்னை தாழ்த்தினார்கள், ஆண்டவரே தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவங்களுடைய விசுவாசத்தை காண்பித்தார்கள். ஆகவே அங்க என்ன நடந்துச்சு? ஆண்டவர் சொன்னாரு, உன் விசுவாசம் பெரிதுன்னு சொன்னாரு. உன் விசுவாசம் பெரிதுன்னு சொன்னாரு. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுன்னு சொன்னாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்ப ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்பீங்களா? அன்புல இயேசு சுவாமி, இந்த வேளையில் அன்பானுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு உடைய சமூகத்துல வந்திருக்காங்கப்பா. உடைய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் அப்பா. ஆண்டவரே, குடும்பங்களை பற்பில பிரச்சனைகளோடு பலவிதமான சத்துடைய போராட்டங்களோடு என்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வராதான்னு சொல்லி ஆண்டவர் ஏங்கி தவிப்போடு வந்திருக்காங்கப்பா. உங்க மேல அவ்வளவு விசுவாசத்தோடு வந்திருக்காங்க. கண்ணீரோடு வேண்டிக் கொள்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்யுங்கப்பா. உடைய வல்லமை வெளிப்படுத்துங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு நேராக கடந்து செல்லட்டும். ஆண்டவரை, உங்கள் விசுவாசம் பெரிது என்று நீங்க சொல்லுகிற வார்த்தை பிள்ளைகளுக்கு நேராக கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுன்னு சொன்னீங்களே, அந்நேரமே அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரை அப்பா, அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில கத்தாவே அவங்க மகளுக்கு ஒரு அற்புதம் நடந்ததே ஆண்டவரே. அவர்கள் வீட்டுல போய் பார்க்கும்போது தன்னுடைய மகள் கட்டிலில் படுத்திருக்கிறாங்க, சுகத்தோடு படுத்திருக்கிறதை கண்டார்களே ஆண்டவரே. இந்த வேளையிலும் யார் கண்ணீரோடு நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வீடுகள் அதிசயம் நடக்கும்படியா, அற்புதம் நிகழும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுடைய விசுவாசத்தின்படி அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் விலகட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கான மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துறோம். இயேசு ரட்சகமுள்ள ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அன்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா?